இடதுசாரிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாகவும் ஒரு விஷயம். மாவோ பாண்டியன் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் ஆரம்பித்து சைனா பார்டர் வரைக்கும் பிடிச்சிடும். கம்யூனிஸ்ட் தத்துவமே பயங்கர பவர்ஃபுல். தாவேகா தத்துவம் சேர்ந்து. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. அது குறித்து வந்து நீங்கள் தான் வந்து முதல் களவாணி. அது உண்மைதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியாமல் சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே டக்கு டக்குன்னு உடச்சி பேசக்கூடியது. அதனால் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான். நான் ஒரு இந்து ஜாதி மதத்தை எல்லாத்தையும் வந்து வீட்டில் பூட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்துன்னு நீ சொல்கிறதுலே பூட்டி வச்சுட்டு வரலன்னு தெரியுதுல்ல. வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டு வர்றது, வீட்டை வச்சு தீயை வச்சு கொளுத்திட்டு மாநாட்டுக்கு வந்துட வேண்டியதானே. அது நான் பாஜக பி டீம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமா சொல்லியிருக்கேன். பி டீம் கிடையாது, ஏ டீம். அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் வந்து பல காயங்கள் எல்லாம் தாண்டி போட்டு மிதிச்சிட்டாங்க. என்ன காயம்? ரத்தக்கரைகள் எல்லாம் சட்டையில் இருக்குது. பழைய சவுக்கில் அடித்த காயம் என்ன ஆறாமல் பழைய புண்ணு பிச்சுட்டு வந்துருச்சா இல்லை ஆட்டு ரத்தமா? அண்ணாமலைக்கு வந்து இப்போது ரிசர்வ் பிரிவு பாதுகாப்பு அதுதான் வேணான்னு அவர் சொல்லிட்டார்ல. வேணான்னு சொன்னால் வந்து அடிச்சு துரத்த வேண்டிய போகடா முதல்ல அப்படின்னு. நீ எழுதி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா போலி நாடகம் போடுங்க. அவனுக்கு அனுப்பி விட்டது யார்? பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறேன். ஜனநாயகன் படம் வந்து இந்த மாதம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதாவது லோயலாமணி அவர்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அந்த அளவுக்கு தான் போஸ்டரும் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதை நீங்கள் எப்படி சொல்லி பார்க்குறீங்க? ஆமாம், அது இப்போ சீஃப் மினிஸ்டர் தான் சீஃப் மினிஸ்டர் போஸ்டில் போடுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கும் ஜனநாயகன் எல்லாம் கொண்டாட வேண்டியதான். லேலாமணிக்கு போஸ்டிங் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் உண்மையை சொன்ன ஒரே ஆள் லேலாமணி. ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி தான். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு நடக்குது அப்படிங்கும்போது அவங்க தான் ஞானி. ஞானின்னா என்ன? பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் ஞானி. அது சொல்கிறவங்க தான் ஞானி. லேலாமணி சொன்னது பூராமே நடந்திருக்கு. ஒன்றும் கூட ஃபெயிலியர் கிடையாது. அவருக்கு இன்னும் பெரிய பதவியை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சி திருப்பி கொடுத்துருக்காங்க. சரி, அவருக்குரியது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது 5 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் வந்து போயிட்டுருக்கு. இடதுசாரிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாகவும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க? இல்லை, இடதுசாரிகள் வளர்ச்சியில் உங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருதுன்னு தெரியல. ஏன் அவங்க தனித்து போட்டியிடக்கூடாது? இப்போ அவங்க வந்து என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுடைய புரட்சியை வந்து மாவோ துவக்கினார். இங்கே நடந்தே போய் அந்த சீனா முழுவதையும் கைப்பற்றினார். திடீர்னு ஒரு நாள் மாவோ எந்திரிச்சு நடந்து போனார். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பின்னாடி வந்தாங்க. அப்படியே வந்து அந்தந்த சாம்ராஜ்யத்தை அழித்து கேப்சர் பண்ணி மக்கள் புரட்சி இருந்தார். இப்போ அந்த ஸ்டைலில் வந்து இப்போ விஜய் தலைமையில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலிருந்து அவங்களோட புரட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பித்தாங்கன்னா இப்படி இங்கேயே ஆரம்பித்து தமிழ்நாடு, ஆந்திரா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கொஞ்சம் யூபி முடித்து எம்பி எப்படின்னு முடித்து நேராக போய் ஜம்மு காஷ்மீருக்கு ரைட் சைடில் திரும்பி நேபாள் பார்டரில் போய் அந்த இது வரைக்கும் திபெத்தை பிடிச்சி அப்படி சைனாவோட ஜாயிண்ட் ஆகிறது தான் அவங்களோட அந்த புரட்சி துவக்க போகிறாங்க விஜயோட சேர்ந்து. அதனால தான் அந்த கட்சியோட இணைஞ்சிருக்காங்க. புரட்சி துவங்குது அப்படின்றப்போ அது எவ்வளோ நேரத்தில் போகும் என்ன ஆகும்னு தெரியாது. திடீர்னு நீங்கள் தூங்கி காலில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் சைனா கம்யூனிஸ்ட் நாடு, இந்த பக்கம் இந்தியா, பிஜேபிலாம் காணாமல் போயிடும். ஃபுல்லாக சிபிஐ சிபிஎம் 2 பேர் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு ஒரு முழு கம்யூனிஸ்ட் நாடாக மாறி அதுக்கான புரட்சிக்கு தான் இப்போ உள்ளாட்சி தேர்தலேருந்து வித்துடுறாங்க. இதில் தமிழ்நாடுல வித்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அடிச்சு போயிட்டே இருக்கும். மாவோ புரட்சிக்கு அப்புறம் யார் இருக்கா? இப்போ சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து இப்போ என்ன மாதம் அந்த இது இப்போ பேரெலாம் வச்சுப்பாங்க. முனிப்பாண்டின்னு இருக்கும் அவன் பேர். விஜய் முனிப்பாண்டின்னு வச்சுக்குவேன். அஜித் ஆர்முகன்னு வச்சுருப்பேன். தெரியுமா அவங்களுக்கு? தெரியாதா? ரசிகர்கள் அப்படி தானே நம்ம வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு விஜய் ரசிகை, விஜய் பேரோட அடைமொழியை சேர்த்து தானே இது பண்ண. கில்லி சரத்து, பாம்பு பாண்டி அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல. அந்த மாதிரி மாவோ பாண்டியன் அப்படின்ற பேரில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் ஆரம்பித்து சைனா பார்டர் வரைக்கும் பிடிச்சிடுவாங்க. திபெத்து வரைக்கும் எல்லை வரைக்கும் போய் தான் நிற்கும் இந்த புரட்சி.
விஜயோட சேர்ந்து விஜய் கட்சியோடு சேர்ந்து அந்த மாபெரும் தத்துவத்தை உள்வாங்கிட்டு அவங்களோட தத்துவத்தையும் உள்ள ரெண்டு கலக்கும்போது எப்படி இருக்கும்? கம்யூனிஸ்ட் தத்துவமே பயங்கர பவர்ஃபுல்லு. இதில் இந்த தாவேகா தத்துவம் சேர்ந்துச்சுன்னு மிகப்பெரிய குழந்தைகள் முதல் புரட்சின்றது மாவை பண்ண புரட்சியெல்லாம் குழந்தைகள் வரல, இளைஞர்கள் மேலே உள்ளவன் வேறு தெரிஞ்சவன் தான் வந்தான், விவசாய தொழிலாளி. இந்த புரட்சியை பொறுத்தளவு குழந்தைகள்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால தான் தாவேகாவோட இணைஞ்சிருக்காங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தலேருந்து எப்படியும் முதல்ல ஒரு 3 மேயர் பிடிப்பாங்க. கீழே திருநெல்வேலி மேயர், மதுரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான், தாம்பரம் பிடிச்சாங்கன்னா ஒரே நேர்கோட்டில் போய் திபத்தில் போய் தான் முடியும். அதுக்கான வேலை பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். போது பிரளயம் வெடித்து சிதறும் போது பெரிய பூமியில் பெரிய மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் வந்து மனித இனமே வந்து ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி கண்டு பெரிய புரட்சிக்கு ஒரு வித்திடக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் வந்து செல்லூர் ராஜா அவர்களும் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டு களவாணிகள் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. அது குறித்து வந்து செல்லூர் ராஜா அவர்கள் வந்து நீங்கள் தான் வந்து முதல் களவாணி அப்படின்ற ஒரு விஷயம் உரிமையில் மீண்டும் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு இடையில இது நியாயம் இருக்குது, அது உண்மைதான். வேறு அவரை களவாணின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சர் போய் களவாணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னா தெரியாமல் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து சில நேரம் செல்லூர் ராஜு வந்து உண்மையை டக்குன்னு பேசிடுவாங்க. எப்போவுமே டக்குன்னு உடச்சி பேசக்கூடியவர் வந்து. அதனால் உண்மையை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கட்சிக்காரன் நினைக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சர் போய் களவாணின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அவர் சொல்லியிருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியதான். ஏற்றுக்க வேண்டியதான், இல்லைன்னா அப்படிங்களா அப்படின்னு கேட்டு போக வேண்டியதான். எதுலேயோ அதில் ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இருக்காதுல்ல அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கணக்காக இருக்குது. சார், இப்போது அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் வந்து நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்ட நெரிசலில் வந்து பல காயங்கள் எல்லாம் தாண்டி அவர் வந்து மேடையில் வந்து பேசியிருக்காரு சொல்லி பல செய்திகளும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய இந்த முதல் மாநாடு குறித்து உங்களுடைய கருத்து? தூக்கி போட்டு மீச்சிட்டாங்களா? என்ன காயம்? ரத்தக்கரைகள் எல்லாம் சட்டையில் இருக்கு. என்ன நடந்துன்னு தெரியலையே. இந்த மண்ணில் போட்டு மீச்சு கழுத்து இழுத்து மீச்சு ரத்தம் அவரோட சட்டைக்கு பின்னாடி வந்து இந்த ரத்தக்கரைகள் எல்லாம் இருக்கணும் செய்திகள் வந்து போட்டு அடிச்சிட்டாங்களோ தெரியல. என்ன நினச்சுனே தெரியலையே. ரத்தக்கரை சட்டையில் வருதுன்னு சவுக்கால் அடிச்சிருந்துருக்கணும், இல்லை பழைய சவுக்கில் அடித்த காயம் என்ன ஆறாமல் பழைய புண்ணு பிச்சுட்டு வந்துருச்சா என்னன்னு தெரியல. எப்படி காயம் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சுன்னு தெரியலையே. இல்லை ஆட்டு ரத்தமா என்ன இதுன்னே தெரில. அது என்னன்னு செக் பண்ணி தான் சொல்லணும். மக்கள் ஆதரவோட இந்த ஒரு மாநாடு வந்து நடந்து முடிஞ்சு ரத்தக்கரையில் வர்ற அளவுக்கு மக்கள் ஆதரவு அளிக்கிறாங்கன்னா அடித்து சட்டையிட்டெல்லாம் கிழிச்சு விட்டாதான். வடிவேல் காமெடியில் தான் அப்படிலாம் நடக்கும். தலைவனுக்கு சட்டையிட்டெல்லாம் அடித்து கிழிச்சு விட்டுருவாங்க. தலைவர் வாழ்கன்னு சொல்லி வடிவேலை அடித்து தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் போட்டு இதில் தேய்க்கிறதுக்கு தூக்கிட்டு வருவாங்க. இதில் இந்த வைக்கப்படப்பில் தீப்பொறி திரும்ப நீ தானடா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதாவது நடந்துச்சா? இல்லை இப்படி ஒரு தலைவனுக்கு அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. புரட்டி போட்டு மீச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்னன்னு தெரியல. எல்லோரும் அப்படி ஒன்றும் நடக்கலைன்றாங்க. பார்க்கலாம். 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி 2031 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு தத்துவ ஞானி தான் சொல்கிறது தானே. வேளாமணி சொன்னது இப்படி நடந்திருக்கு. இதையும் எழுதி வச்சுங்க. 46 யாராவது ஜெயிச்சாங்கன்னா ஏதாவது போஸ்டிங் கொடுங்க அவருக்கு. சொன்னார் நடந்துருச்சுங்க. யார் தான் பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண முடியும்? சரி, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு வி த லீடர்ஸ் அப்படின்ற வந்து ஒரு அமைப்பு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கட்சியாக மாறினா கர்மாந்திரமாக மாறினா யாருக்கு என்ன? காசு செலவு பண்ணுறாங்க, கூட்டத்தை கூட்டினாங்க. தி லீடர்ஸ்னால் இவங்க எங்கே போய் யார் லீடரு? லீடர் யார்? எல்லாருமே சமம் அப்படின்ற எல்லாருமே அப்படியே எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க, இவர் மேலே உட்காந்துருக்காரு. புரியுதா? வீதி லீடர்ஸ்னால் எல்லாரும் தானே. அப்புறம் இவர் மட்டும் மேலே ஏறியிருக்காரு, மீதி எல்லாம் கீழே படுத்திருக்கான். அவன் போனால் வீட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லை அவனுக்கு. அது மத்தியானம் போனான். அண்ணாமலைக்கு வந்து இப்போது ரிசர்வ் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இதில் எப்படி வீதி லீடர்ஸ் ஆகும்?
அதுதான் வேணான்னு அவர் சொல்லிட்டார்ல சார். வேணான்னு சொன்னால் வந்து அடிச்சு துரத்த வேண்டிய போங்கடா முதல்ல அப்படின்னு. வடிவேல் துரத்துடுவா, போ போ முடிஞ்சு கூட்டம் ஓடு அப்படின்னு துரத்தி விட வேண்டியதான். வேணான்னு சொன்னவன் எதுக்கு வச்சுருக்க கூட? தம்பி வேணாம், கீழே இறங்கிடு, நான் டெல்லியில் எழுதி கொடுத்துட்டேன், ரிஜெக்ட் பிரிவு பாதுகாப்புலாம் எனக்கு தேவையில்லை, ஒழுங்காக ஓடி போயிருங்க, ஒருத்தர் கூட மேடையில் ஏறக்கூடாது, எல்லாம் கிளம்பியா முதல்ல அப்படின்ல சொல்லணும். நீ எழுதி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா போலி நாடகம் போறியா நீ? அவனுக்கு அனுப்பி விட்டது யார்? டெல்லியிலேருந்து தானே அனுப்பி விட்ருக்கேன். சார் அது கூட சொல்லியிருக்காரு சார், பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க, அது நான் பாஜகவோட பி டீம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு. பி டீம் கிடையாது, ஏ டீம். பேரை மாற்றி சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. சோறு போட்டு வளர்க்குறது பாஜக தான். இதுதான் சார் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல்ல சார். அதாவது ஒரு விஷயம் வளர்க்குறாங்க, ஏன்னா அது வேறு மிருகத்தை பேர் சொன்னால் நல்லா இருக்காது. ஒரு பாஜகக்காரன் அவன் வீட்டில் ஒரு குதிரை வளர்க்குறான். அந்த குதிரைக்கு பாஜகவில் இருக்கும்னு தெரியுமா? பாஜகக்காரன் தான் சோறு போடுறான்னு தெரியுமா? அது புல் போடுறான்னு தெரியுமா? தெரியாது. அது பாட்டுக்கு அந்த போடுற புல்லை தின்னுட்டு அங்கேயே நிற்கும். ஆனால் வெளியேருந்து வர வேணான்னு நினைப்பேன். யாரோட குதிரைன்னு நினைப்பான்? பாஜகவோட. நீங்கள் என்பது நாய் வந்து நன்றி உள்ள பெரிய பிராணி. அது ஒருத்தர் வளர்க்குறான்னா அது அந்த வீட்டு நாயின்னு சொன்னோம்னா அப்புறம் என்ன நாயின்ட்டுயான்றாங்க. அதனால தான் நம்ம நாயின்னு சொல்லலை. நீங்கள் குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? குதிரைன்னு ஏன் சொல்கிறோம்? சரி குதிரையாக வச்சு பெருமையாக நினச்சிக்கோ அப்படின்னு. அப்போ பாஜகக்காரன் வீட்டில் வளர்க்குற குதிரை பாஜக குதிரை தானே அது. அந்த புல்லை தானே திங்கிது. அவன் அடிக்கிற கொள்ளையடிக்கிற காசுலேருந்து சாப்பிட்டு அந்த வீட்டில் தானே படுத்துருக்கு. அப்போ அது என்ன இப்போ கம்யூனிஸ்ட் குதிரைன்னு சொல்ல முடியுமா? பாஜக வீட்டில் வளரும் கம்யூனிஸ்ட் குதிரைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இது எங்கே வளருது? இது யார் புல் போடுறா, யார் பாதுகாப்பு கொடுக்குறா? ரிஜெக்ட் பிரிவு பாதுகாப்பு யார் கொடுக்குறா? பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அப்போ இது அந்த குதிரை தான் சார். அதாவது நான் ஒரு ஹிந்து, ஜாதி மதத்தை எல்லாத்தையும் வந்து வீட்டில் பூட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இந்துன்னு நீ சொல்கிறதுலே பூட்டி வச்சுட்டு வரலன்னு தெரியுதுல்ல, புரியுதா? இந்துன்னு எப்படி சொல்கிற? வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன்ற, அப்புறம் இங்கே வந்து இந்துன்ற. எல்லாமே திருட்டு வேலைமா. வீட்டில் பூட்டி வச்சுட்டு வரைக்கும் வீட்டை தீய வச்சு கொளுத்திட வேண்டியதானே. எதுக்கு ஜாதி மதம் இல்லைன்ற? வீட்டில் வச்சு பூட்டி வச்சுட்டு வர்றதுக்கு வீட்டை வச்சு அந்த ஜாதி மதன்றதெல்லாம் உள்ளே வச்சு பூட்டி தீயை வச்சு கொளுத்திட்டு மாநாட்டுக்கு வந்துட வேண்டியதானே. எல்லாத்தையும் பாரு கொளுத்திட்டேன், வீடு தீ பிடிச்சி எரியுது, ஏன்னா எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. வீட்டில் பூட்டி வச்சுருக்கேன்னா இப்போ வீட்டில் போய் வீட்டை பூட்டை தந்தோன்னா திருப்பி அது உள்ளே வரும்ல. மாதிரி அண்ணாமலைன்ற ஒரு டுபாக்கூரை வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பண்ண போகிறாங்க. நான் அவருக்கு இந்த மாநாட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த சூழ்ந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து அவர் அழைச்ச கூட்டம் கிடையாது, அவரை தேடி வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சொன்னது யாரு? அவர் மாநாடு அழைப்பு கொடுக்கவே இல்லையாம்மா. மாநாடு நடக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ சொன்னால் இப்போ வான்னு தானே அர்த்தம். நீ டேட்டே போடக்கூடாது, புரியுதா? ஒரு சவால் விடுவோம். திடீர்னு நாளைக்கு வந்து தாம்பரத்து கிரவுண்டில் நிற்கிற, திடீர்னு இப்போ ஒரு 10,000 பேர் கூடி வந்துட்டான்னா நம்மளை வராரு தாம்பரத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டான்னா பரவாயில்ல. நீ மேடையை போட்டு டிவிக்காரனுக்கு பூரா காசை கொடுத்து கொள்ளையா லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விளம்பரம் கொடுத்துக்கிட்டு போஸ்டரை ஒட்டிக்கிட்டு தெருவுக்கு எல்லாம் எழுதி போட்டு நீ கூப்பிடலன்னா என்ன அர்த்தம்? புரியுதா? திடீர்னு தேனாம்பேட்டை மைதானத்தை வந்து நின்று கற்று பார்ப்போம் கொண்டு வரதான். அப்போனா தானாக தேடி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே திட்டு வேலை தான். இந்த மக்கள் எவ்வளோ லூஸாக நினைக்கிறாங்க பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள். சார் அதாவது மத்திய அரசிலிருந்து எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்து வந்தே மாதிரம், நேஷ்னல் ஆந்தம் பாடல் வந்து கண்டிப்பாக வந்து பாடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு மாநாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அடுத்த தமிழ்தாய் வாழ்த்து பாடினான்னா இது இப்போ இவங்க பாடினதுனால அடுத்த வீட்டில் வெள்ளை கொதிக்க போதா? நீங்கள் ஒரு அரக்கு இருக்கீங்க, அவன் சம்பாதிச்சு அவன் செட்டில் ஆயிடுவான் லண்டனில், நம்பி போகிறேன்னா நான் சொன்னேன். சார் அவருக்கு வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்து பதவி வழங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து நான் எப்படி பார்க்குறதுமா, இது ஒரு பேர் லயாலாமணின்னு வச்சதுனால அந்த காலேஜில் இப்போ நான் நினச்ச மாதிரி தான் விஜய் நினச்சிருப்பார். சரி நம்ம படித்த காலேஜில் தம்பியும் படிச்சிருக்கான் போல் அப்படின்ட்டு, சரி ஒரு போஸ்டிங்கை கொடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த பாடநூல் இதில் அந்த போஸ்டிங் வாங்கிட்டு ஒரு காரை வச்சுக்கிட்டு சுற்றுவார். ஏன்னா அவர் நிறைய உழைச்சிருக்காரு, நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு. இந்த லயலாமணின்றவர் தான் விஜய் முதலமைச்சர் ஆவாருன்னு உறுதியாக சொன்னார். அதே மாதிரி பல்வேறு உண்மைகளை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? அவர் நிர்ணயன் படம் வந்து
இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய்னு வரும், எலெக்ஷனுக்கு அப்புறம்னா முதல்வர் விஜய்னு வரும் சொன்னாரா இல்லையா? இப்போ இவ்வளோ தூரம் உண்மையை சொன்னவருக்கு அப்புறம் இந்த போஸ்டிங் கூட கொடுக்கலன்னு என்ன இருக்குது? நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பரிசு அடிச்சிருக்கு. அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அதே மாதிரியே நடந்துருச்சுல, அதனால் சரி. சார் அதாவது இதற்கு முன்னாடி வந்து விஜய் அவர்களுடைய படத்தோடைய பாடல் வரிகளை அவர் வந்து ஒரு வரிகளும் படிச்சு அதற்கு ஒரு மீனிங் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது அந்த மாதிரி ஒரு நபரை வந்து இப்போ அதுதான் ஒரு இந்த தத்துவம். பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல ஏன் விமர்சனங்கள். அதில் என்ன இருக்குது? முதல்வர் விஜய் தானே, விஜய் தானே முதல்வர். விஜய் வந்து சும்மா நடிகராக இருந்துட்டு கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கார். இவர் படத்தில் ஒரு பாட தூக்கி போட்டாங்கன்னா தப்பு. இப்போ யார் முதலமைச்சர்? விஜய் தான். மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு தானே போட்டாங்க. விஜய் தான் சிஎம்மாக இருக்கார். அப்போ அவர் படத்தில் இருக்க பாடல்களை பயன்படுத்தி என்ன தப்பு இருக்குது? அந்த தத்துவத்தால் அந்த மக்கள் ஈர்க்கப்பட்டு தானே இன்றைக்கி அவருக்கு முதலமைச்சர்ன்ற பதவியை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இதில் என்ன தப்பு இருக்குது? ஏதோ பிள்ளைங்க படித்தாங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களும் ஒரு ஒரு உயர்ந்த லட்சியத்தை பிடிக்கணும், ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறையை வச்சு ஒருத்தர் நாட்டை பிடிச்சிட்டாரு. அடுத்து வர சந்ததிகள் அந்த வகையில் வந்து இந்த ஃப்யூச்சரில் இந்த 30 வருஷம் கழித்து சிஎம்மாக வரக்கூடிய குழந்தை அப்போ எதை படித்து சிஎம் ஆகும்? இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் சிஎம் ஆகும், அந்த தத்துவங்களின் அடிப்படையில். அதனால் அந்த பாடல்களை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பாடல் நூல் நிறுவனத்தில் போட்டிருக்காங்க. அடுத்து அதை வந்து தெளிவாக படிக்கிறவங்க மக்கள் வந்து இருக்கும்போது பின்பற்றினா அடுத்து இந்த இடத்த பிடிக்கலான்ற ஒரு வழிமுறையை. இப்போ ரீசெண்டாக அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லியிருந்த ஒரு விஷயம், அதாவது சமீபத்தில் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். அதிமுக திமுக இவங்க 2 பேருமே வந்து ஒன்றா இணைய போகிறாங்க, இவங்க ஒன்றா இணைந்து ஆட்சியை வந்து நடத்த போகிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. டிடிவி தினகரன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், ஒருவேளை இந்த அரசியல் சூழலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் அவர்களும் இதே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா பேய் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது கிராமத்துலலாம் அப்படி தான். அதாவது பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்கிறான்றது விவரமான ஆள் சொல்கிறானா இல்லை சும்மா பயந்தாங்குழி சொல்கிறானான்னு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ வந்து இப்போ ஒருத்தர் சொல்கிறார், இவரும் சொல்கிறாரு, அவர் இன்னொருத்தர் நேற்று போயிட்டு வந்திருக்காரு முருங்கன் பார்த்து பார்க்க, அப்போ சுடுகாட்டு பக்கம் போயிருக்காரு, அப்பயும் பேய் இருக்குன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாங்கப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போகிறத கொஞ்சம் யோசிச்சு போகணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாருமே தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.